இந்நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நம்முடைய கொள்கை உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இந்த புத்தக மதிப்புரைக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். டாக்டர் கோவூர் அவர்களினுடைய பகுத்தறிவு பாடங்கள். இந்த புக்கை பார்க்கும்போது நான் சின்ன வயசுலேருந்து அப்பப்போ நான் வாசித்திருக்கேன். ஆனால் இந்த புக்கை பார்க்கும்போது எளிதாக இருந்தது. ஆனால் இதை படித்து உள்ளே போகும்போது அவ்வளவு கனமான செய்திகளோட உள்ள ஒரு புத்தகம். டாக்டர் ஆப்ரஹாம் டி கோவூர் இந்த புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, தமிழில் தொகுத்து வச்சவங்க கவிஞர் கருணானந்தம். இவர் உரைநடை ஆழம் செலுத்த தெளிவு நிறைந்த ஆற்றலுக்கமான ஒரு உரைநடையை இவர் கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு மொழி மாற்றம் செய்த ஒரு நூல் மாதிரியே தெரியல, ஏதோ தமிழ்லேயே வந்த ஒரு நூல் மாதிரி அவ்வளோ அழகா அதை செஞ்சிருக்காங்க. டாக்டர் ஆப்ரஹாம் டி கோவூர் இவர் மலையாள நாட்டில் கேரளாவில் பிறந்தவர், இலங்கையில் வாழ்ந்தவர். ஏன் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா அவரே சொல்லியிருக்காரு, ஒரு தீவிரமான ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள பிறந்து அந்த மத வழிபாடு அந்த மத நெறிமுறைகளை அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை நம்ம செயல்படுத்தணும்னு அவங்க பெற்றோர் அவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓட மாட்டோமான்ட்டு ஓடி இலங்கைக்கு போனோம். இலங்கை மேலே ஏன் என்ன பற்று அப்படின்னா அவருக்கு பௌத்தம் மேலே ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தை பற்றி பேசாத, மனித தோற்றத்தை பற்றி பேசாத ஒரு மதம் புத்த மதம். புத்தர் எப்பயும் பிரபஞ்சம் தோற்றத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்டோட அவர் அந்த இலங்கை நாட்டில் போய் வாழ்ந்திருக்கிறாரு. அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிக்காக அவருடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மூட நம்பிக்கை நிரம்பிய நிகழ்வுகளை கண்ட இடத்திலேயே நேரடியாக நுணுகி ஆய்வு நடத்தி நீண்ட காலமாக தாம் வளர்த்து வந்த சொல்லாண்மை ஆற்றலால் அவற்றை தகர்த்தெறியும் வல்லமையோடு அவர் ஏராளமான மக்களை கவர்ந்தவர். எப்பயுமே ஒரு ஆய்வு மனப்பான்மையோடைய எல்லா விஷயத்தையும் அணுகியிருக்காரு. ஆராய்ச்சி மனப்பான்மையோட சாதாரணமா இது சரியில்லை அப்படின்னு சொல்லாம ஒரு ஆய்வு மனப்பான்மையோடையே பிறந்திருக்காரு, செய்திருக்கிறார் எல்லாத்தையும். இவருக்கு சொற்பொழிவாற்றுத்திறன், நிதானம், தெளிவுமிக்க உச்சரிப்பு, வாதங்களில் நம்பிக்கையோடு உறுதியோடு எடுத்தாலும் பேராண்மை, இதெல்லாம் அவருடைய ரொம்ப பெரிய திறமைகளா இந்த நூல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், படிக்கும்போது தந்தை பெரியாருக்கும் இவருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது, எதுல இவர் மாறுபடுறார் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடையே நம்ம எப்பயுமே படிச்சுட்டே இருக்கோம். இவருக்கும் நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஒரு சின்ன மாறுபாடு தான். இவர் படித்த நபர்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கை, அவங்க மூட நம்பிக்கையோட அறிவில்லாம செய்த விஷயங்களை பயங்கரமா சாடி இருக்காரு. நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் பாமர மக்கள்கிட்ட இருந்து அந்த விழிப்புணர்வை கொண்டு ஏற்றம் தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. இவரும் அவருடைய செயல்ல ரொம்ப ஆழமா போயிருக்காரு. பெரியாருடைய செயல்பாட்டை நம்ம சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளால இவரை அழகா புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா பெரியாரை வைத்து இவரை பார்த்தா ரொம்ப ஆழமா நம்மளால புரிய முடியும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். இது உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புத்தக மதிப்புரை, ஆய்வுரை இதெல்லாம் நம்ம ஏன் நடத்திக்கிட்டு இருக்கோம், அதனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க வந்திருக்கோம் இல்லையா, ஒரு புத்தக மதிப்புரைக்காக நம்ம வந்திருக்கோம். இது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கலாம்? இப்ப என்ன பொறுத்தளவுக்கு நான் ஒரு புக்கை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அதுல உள்ள விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கேட்கிறவங்களுக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்து நம்ம இங்க வந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக கேட்கிறேன். கருத்து கேட்கறதுனால அது ஒரே ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுக்கலாம். வெளிப்பாடு எல்லாரும் தெரிஞ்சுக்க நாங்க படிக்கிறதுக்கு நீங்க சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. வேற ஒரு ஆங்கிள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. படிக்கிற ஆர்வத்தை தூண்டுது, படிப்பதற்கான ஆர்வத்தை தூண்டுது. வேற புத்தகத்தை பற்றி அறிஞ்சுக்கிறோம், ஒரு தெளிவு தெரியுது. இதே நான் இன்னும் நிறைய கூட்டங்களை கேட்ட போது
ஒரு வரலாறை வந்து எங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து எப்பயுமே ஒரு புத்தக ஆய்வுரையோ மதிப்புரையோ வழங்கும் போது என்ன நோக்கத்தோட இதை வந்து பேசுகிறேன் அப்படின்னா, ஒன்று நான் புத்தகம் படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ இருக்க நடைமுறையில் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்மளுக்கு எப்படி உதவ போகுது, இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம கற்றுக்கிட்டுறது தான் இப்போ நம்ம புத்தக ஆய்வுரை செய்வதற்கான ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் மற்ற ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்மளுடைய சொசைட்டியில் இப்போ நடந்துட்டு இருக்கும்போது நம்ம புத்தக ஆய்வுரைன்றது ஒரு புத்தகத்தோட சாராம்சத்தை கேட்டு ரசிக்கிறதுக்காக அப்படின்றது ரெண்டாவது கருத்து தான். முதல் கருத்து என்பது இதனுடைய கருத்தை வைத்து இப்போ உள்ள சமுதாயத்தில் நான் எப்படி அதை பயன்படுத்தி தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனையை நான் பரப்ப போகிறோம், அதில் மக்களுக்கு நம்ம எப்படி பயன்படுறதாக இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த புத்தக ஆய்வுரையை நம்ம செய்திருக்கோம். அதுக்காக தான் நான் இந்த புத்தக ஆய்வுரைக்கு வந்து ரொம்ப எப்பயுமே ரொம்ப ஆவலோட நான் செய்கிறேன்ட்டு வருவேன். சரி, அதே நோக்கத்தோட ஒரே ஃப்ரேம்ல இருந்து கேட்டுக்கணுன்றதுக்காக தான் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ கோவூர் அவர்கள் வந்து இலங்கைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு பகுத்தறிவாளராக நான் வாழ்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தேன்ற மாதிரி அவருடைய இனிஷியல் பீரியட்ல சொல்லியிருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணது பொண்ணு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பகுத்தறிவு அந்த சிந்தனையோட இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து அவர் பையனை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்குமா. ஏன் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் பண்ணாத, ஒரு வலுவா ஒரு கருத்தை திணிக்காத ஒரு பெற்றோர் அவனுக்கு கிடைச்சிருக்காங்கல்ல, அதை நினைச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் அவங்களுடைய மனைவியும் அந்த பையன்கிட்ட எந்தவித மத திணிப்பும் இல்லாம அந்த பையன் வளர்ந்திருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா அவரே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திடீர்னு என்னுடைய மனைவி மூலமா ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் என் பையன் சர்ச்சுக்கு போறாராம் ரெகுலரா. எனக்கு ஒரு கண அதிர்ந்துட்டேன். ஆனா நான் ஒன்னும் என்னுடைய மனைவியை எச்சரித்தேன், நீ எதுவும் திணிக்காத, போகக்கூடாதுன்னு சொல்லாதன்னு. அதுக்கப்புறமா பையன்கிட்ட பேசுறதுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால ரெகுலரா சர்ச்சுக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பையன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சர்ச்சுக்கு கூட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு நிலையிலுமே வந்து அவர் வந்து ஒரு மாதிரி பகுத்தறிவோட ஒரு சூழ்நிலையும் அவர் வந்து சந்திச்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்களை போல அந்த பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் வந்து தன்னுடைய குழந்தை பருவத்திலேயே அதை காட்டிடுவாங்க போல. அவர் வந்து ஸ்கூல்ல இருந்தப்போ அவரோட ஃப்ரெண்டு போத்தான்னு ஒருத்தர் அவர் கூடயே இருப்பாராம். அவர் என்ன செய்வாராம், ஏதாவது ஒரு கேள்வி ஆசிரியர் கேட்டா இவர்கிட்ட பதில வாங்கி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லி அவர் நல்ல பேரை வாங்கிட்டு வரோம். இப்படியே நடந்துட்டே இருந்திருக்கு. இவர் எப்பயுமே வந்து டக்குன்னு இதை பார்த்துட்டே இருந்துட்டு நேரடியா மாட்டி விடுற குணம் அவருக்கு நிறைய இருக்குமா. அதனால ஒரு தடவை அந்த வாரியார் கேட்டிருக்காரு, ஏசு கிறிஸ்து வந்து சக்கியாஸ்ன்னு சொல்றாங்க. அவர் வந்து ஏசு கிறிஸ்து வரும்போது இந்த செக்கியாஸ் என்ன பண்ணுவாருன்னா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு ஏசு கிறிஸ்து வர வழியில அவரை நல்லா பார்க்கணுன்றதுக்காக இந்த மரத்து மேல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா ஏசு கிறிஸ்து வரும்போது அந்த மரத்துக்கடியில நின்று நீ மேல இருக்க எனக்கு தெரியும், கீழே வா, அப்படி இன்னைக்கு நான் உன் வீட்டுல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றதா ஒரு கதையில வரும், அந்த செக்கியாஸ்ன்ற கதையில. அதை சொல்லி ஏசு கிறிஸ்துக்கு சக்கியாஸ் வந்து அவன் அத்தி மரத்து மேலதான் இருந்தான்றது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன நினைச்சுட்டாரு, பிள்ளைங்களுக்கு வந்து ஏசு கிறிஸ்து வந்து ஞான திருஷ்டி இருந்துச்சு, அதனால அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுவாருன்னு. இவர் உடனே அந்த போத்தன் கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு பதில சொல்லியிருக்காரு. உடனே போத்தன் பெரிய இதுதான் பதில் போட நினைச்சுக்கிட்டு, சார் அந்த அத்தி பழத்தை எடுத்து அவன் வந்து ஏசு கிறிஸ்து மேல எரிஞ்சு சாகுற தலையில நொட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த ஆசிரியருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு, ஏசு கிறிஸ்து மேல அத்தி பழத்தை எரிச்சாங்களா இப்படி அப்படி இல்ல இதை நான் சொல்லல, கோபம் தான் சொன்னான்னு சொல்லிட்டு சொன்னாராம். இந்த மாதிரி சில குறும்புத்தனங்களையும் அவர் வந்து அவருடைய குழந்தை பருவத்துல செஞ்சுட்டே வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த தலைமை நம்பூதிரி வரும்போது எப்பயுமே ரோட்ல வந்து கத்திக்கிட்டே தான் வருவாங்களாம். அது எதுக்கு அப்படின்னு இவர் கேட்ட போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பதான் அவருக்கு எதிரில் யாராவது தாழ்ந்த ஜாதி வந்தாங்கன்னா விலகி ஓடிடுவாங்களாம், முன்னாடியே இவர் வராரு அப்படின்றதுக்காண்டி. அந்த மாதிரியான ஒரு தருணம் வந்து அவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா ரொம்ப எரிச்சலா தரக்கூடியதா இருந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஆற்றை கடக்கிறது வந்து அந்த பரிசல்ல போகணுமா. அப்போ அந்த நம்பூதிரி என்ன பண்ணிருக்காரு, இவரும் இவருடைய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து தாழ்ந்த ஜாதியில உள்ள ஒரு பையன், குன்னிராமன் பேரு,
அவரோட இவர் நின்றுருக்காரு. நீ மட்டும் வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை நம்பூதிரி என்ன பண்ணிருக்காரு, கூட்டிட்டு போயிருக்காரு. இவர் தான் பரிசு ஓட்ட தெரியுன்றதுனால இவர் கூட்டிட்டு போய் அந்த கரையில விட்டுட்டாரு. விட்டுட்டு திரும்பி வர்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் அங்க விட்டுட்டு திரும்பி இங்க வந்து இந்த குடிராமனை ஏற்றிக்கிட்டு திரும்பி பரிசுல போயிருக்காரு. திரும்பி வர்றதுக்கு அவன் இருப்பான் அப்படின்னா நீ பரிசுல ஏறு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன். ஆனா அப்பயும் அந்த தலைமை நம்பூதிரி என்ன பண்ணிருக்காரு, செத்தாலும் பரவாயில்லன்னு ஆத்திரம் குதிச்சிருக்காரு. குதிச்சுட்டு நீர்ல முங்க போடக்கூடிய தருணத்துல அவரை காப்பாத்தினது அந்த குடிராமன் தான். குதிச்சு நீச்சல் தெரிஞ்சு காப்பாத்தினாங்களாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பாகுபாடு இல்லாத அந்த மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்றது அந்த சின்ன வயசுல இருந்தே அவருக்கு வந்திருக்கு அப்படின்றது அந்த நூல்ல வந்து தெளிவா போட்டுட்டே வராங்க. இதே மாதிரி இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வந்து ஒரு படித்த அறிவாளிகள்கிட்ட எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அவர் வந்து கவுண்டர் கொடுத்துருக்காரு. அங்க எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த புத்தகத்தை வைத்து நம்ம என்ன கத்துக்க போறோம், என்னெல்லாம் நமக்கு தெரிய போகுது அப்படின்றதுக்கு வந்து இப்ப நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். என்ன அப்படின்னா, சமீப காலமா நிறைய இந்த மாதிரியான பகுத்தறிவு இல்லாத விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுல வந்து அதை பத்தி ஆர்கியூ பண்ணும்போது நிறைய பேர் சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதனாலும் இடக்கணக்க பேசுறாங்க, சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா மனசு விட்டு போகுது, ரொம்ப அசிங்கமாலாம் பேசுறாங்க, அந்த மாதிரி நம்ம அப்படி என்ன பண்றது. ஸோ கோபுர் அவர்களுடைய இந்த நூலை படிச்சீங்கன்னா அவர் எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். அந்த அழகா அவர் வந்து ஒரு படித்த ஆட்கள்கிட்ட அவர் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் ஒரு 5 விஷயத்த சொல்றேன். என்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆர்கியூமெண்ட்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு. ஒன்று வந்து எக்ஸ்பேண்டிங். நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மெத்தட்ல செஞ்சா சரியா வராது, இந்த திட்டம் சரியா வராது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனே அந்த எதிராளி என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அந்த டார்கெட்டை. ஸோ அப்ப இந்த மாதிரி மெத்தட் எதுவுமே சரியா வராதுன்னு சொல்றியா, அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து பெருசாக்கிடுறாங்க அந்த விஷயத்த. நீங்க வந்து ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி இந்த மெத்தட் சரியா வராது அப்படின்னு சொல்றீங்க, அந்த எதிரில் கவுண்டர் கொடுக்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அதை ஜெனரலைஸ் பண்ணி பெருசாக்கிடுவாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இல்ல நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த மெத்தடை பத்தி நம்மளே அதை தாங்கி பேசுற அளவுக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்ப என்ன பண்ணிடுவோம், ஒரு நேரத்துல விட்டுருவோம். இது வந்து ஒரு டெக்னிக்கா வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி சூழல் வரையில என்ன பண்ணக்கூடாதுன்னா விடக்கூடாது. நம்மளுடைய போக்கஸ் நான் சொன்ன மெத்தடை பத்தி தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த மெத்தடை பத்தி நம்ம அந்த அப்ஜெக்டிவ விடாம இருக்கணும் அப்படின்றது கோவூர் அவர்களுடைய அந்த வாத திறமையில இருந்து நம்மளுக்கு தெரியுது. ரெண்டாவது ஸ்ட்ராமேன் ட்ரிக்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை வந்து சிறுமைப்படுத்திடுறது. நான் சொல்றேன், இந்த இடத்துக்கு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதுக்கு சில ரூல்ஸ் போட்டாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்றேன். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ப நம்ம எல்லாத்தையுமே சட்டம் தான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அந்த ஏன் ரூல்ஸ் போடுறோம் அந்த விஷயத்தை பத்தி மாத்தி அப்ப இது ஒரு பொதுவான ஒரு வேல்யூ கீழே கொண்டு வந்துருவாங்க. ஓ அப்ப எல்லாமே நம்ம சட்டம் தான் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, மனித மாற்றம் எதுவுமே நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாதத்தை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸோ அப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசரக்கூடாது. நம்மளுடைய நான் சொன்ன ரூல்ஸ் எதுக்குன்னா அப்படின்னு அதிலே தான் நிற்கணும். நம்ம இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்ல நான் அப்படி சொல்லலை, மனமாற்றம்னா இதுதான், சட்ட மாற்றம்னா இப்படி நம்ம அந்த பஞ்சாயத்துக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் அந்த பஞ்சாயத்துக்குள்ள அப்படியே போயிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா அது வாதம் போயிட்டே இருக்கும். அந்த அப்ஜெக்டிவை விடாம அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணுன்றது 2வது ஆர்குமெண்ட் ட்ரிக். 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட் ரிக்ரெஸ். அதாவது திருப்பி திருப்பி ஏன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரும்ல, ஏன் படிக்கணும், சம்பாதிக்கணும், ஏன் சம்பாதிக்கணும், இப்படியே போட்டு கடைசியில காலாட்டிட்டு வரோம்னா இப்ப அதே தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஏன் கேட்டுட்டே இருக்கிறது. நம்மளுடைய அந்த நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை அப்படியே டைல்யூட் பண்ணி அந்த கருத்தையே இல்லாம ஆக்குறது. அப்போ வழியே என்ன சொல்லிடணும், நீ அடுத்த வழி சொல்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்லிட்டு அப்பதான் நான் அடுத்த வழிக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு அங்கேயே அந்த வாதத்தை முடிச்சு விடணும். இது வந்து கோவூருடைய வாத திறமையில இருந்து சில நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் அடுத்து அவருடைய வாதங்கள்லாம் சொல்லும் போது இதுல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காரு, இதுல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்காரு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக நான் முன்னாடியே சொல்லிடுறேன்.
அடுத்து வந்து irrelevance trap. ஏதாவது நம்ம ஒரு ரூல்ஸ் பத்தி பேசல, இப்ப நம்ம பேசுறதுக்கும் இந்த டாபிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம்ப்பா, பிள்ளைங்களோட அன்பானப்பா பேசணும் அப்படின்னா, நான் பிள்ளை படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்ப அந்த அன்பா பேசணும் அந்த விஷயத்தை பத்தி நம்ம எடுக்க மாட்டோம். அது படிப்பை பத்தி பேசுறதுனா படிப்பை பத்தி ஆரம்பிச்சிருவோம். அப்ப இதையும் அதையும் பொருத்தி பார்க்க விடாம நம்மளுடைய வாதத்தை அப்படியே ஆஃப் பண்றது, இது வந்து என்ன பண்றதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்றது. ஸோ இந்த நேரத்திலையும் நம்மளுடைய வாதத்தை திருப்பி திருப்பி நம்ம எடுத்து வைக்கணும்ன்றது. அடுத்து வந்து கான்ட்ரடிக்ஷன் ட்ராப். இது வந்து நம்ம எல்லாரும் நல்லா செய்வோம். ஒருத்தவங்க முன்னாடியும் பின்னாடியும் முரணுக்கு பேசினாங்க அப்படின்னா அதை நம்ம கட்டாயமா கரெக்டா எடுத்து வைப்போம். அதையே நம்ம கிட்டையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து வைப்பாங்க. அதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிடணும். நம்ம கான்ட்ரடிக்ஷனா வைக்கிறோமா இல்ல கரெக்டா தான் பேசுறோமா. அப்ப கான்ட்ரடிக்ஷனா பேசுறது அவங்க பிடிக்கும் போது ஏன் அதை சொல்லணுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரையாரிட்டி அப்படின்னு, இதுதான் வந்து நிறைய இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முருகன் மலையில இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொன்னா டக்குன்னு எங்க வந்துடுது, இந்துக்கள் நான் இந்து என் மனசை நீ புண்படுத்துற அப்படின்னு பர்சனலா அட்டாக் வந்துரு. ஸோ பர்சனல் ப்ரையாரிட்டி, நீங்க சொல்ற விஷயம் பர்சனலா என்னை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஏதாவது அடுத்து பேசுவோமா? பேச மாட்டோம். இதே மாதிரி வந்துருவாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பர்சனல் அட்டாக்கா நீங்க சொல்றீங்க, நான் வந்து சமுதாய நலனுக்காக பேசிட்டு இருக்கேன், அதை பத்தியே பேசுவோம், உங்களுடைய புண்படுத்துற விஷயத்த தனியா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வாதாடுற திறமைய அப்படியே கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி ட்ரிக் எல்லாமே கோவருடைய ஒரு ஆர்குமெண்ட்லயும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வாதாடுற திறமை வந்து இது வந்து ஏற்கனவே இதெல்லாம் ஸ்கில் வந்து நாங்க சொல்லுவோம் படிக்கும் போது இதெல்லாம் கத்துக்கிட்டது. ஆர்குமெண்ட்ல வந்து ஒருத்தர் எப்படி பேசினா நம்ம பண்ணணும், இது எல்லாமே நான் கோவருடைய ஆர்குமெண்ட் ஸ்டைல்ல நான் பாக்குறேன். ஒன்னொன்னையுமே நீங்க பார்க்கலாம் என்னென்ன ட்ரிக்கெல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னொரு இடத்துல பாருங்க, 1959 அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது. அப்ப அவர் படுத்திருந்திருக்காரு, அவர் கூட இன்னும் 4 பேர் படுத்திருந்திருக்காங்க. அதுல பக்கத்துல இருந்தவர் ஒரு மத போதகரம். சோ அவருக்கு வந்து ஒரு 4 நாள் கழிச்சு ஒரு தலைமை பங்கு தந்தை இருப்பார்ல, அவர் வந்து அவருக்கு வந்து உட்கார்ந்து இந்த இது பண்ணுவாங்கல்ல, ஜெபம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஏதாவது வேற ஒரு புக்கை வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த புக்கை வந்து அந்த பங்கு தந்தை பார்த்துட்டாராம். அந்த புக்கு பேரு பாத்தீங்கன்னா அமெரிக்க இளைஞர்களின் பாலுணர்வு நடவடிக்கைகள். அதை பார்த்தோன்னே இவரு, தம்பி நீ படிக்கிற புக்கு பிரச்சனையானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் சொல்லியிருக்காரு, நீங்க கையில வச்சிருக்க பைபிள்ல கூட பிரச்சனை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன அப்படி சொல்ற, உங்க பைபிள்ல தான் அரேபியன் நைட்ஸ், கலிவர்ஸ் டிராவல்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபேரி டெய்ல் கதையெல்லாம் எடுத்து போட்டு மக்களை வந்து பால்படுத்துறீங்க. இது வந்து ஒரு ஆய்வுரை, அமெரிக்க இளைஞர்களுடைய செக்ஷுவல் லைஃபுடைய ஆய்வுரையை பத்தின ஒரு நூல், ஒரு டாக்டர் கின்சே அப்படின்றவர் எழுதின ஒரு நூல். இது வந்து அவ்வளவு டேஞ்சரஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் சொல்லிருக்காரு, சரி சரி நான் வேணா உனக்காக சேர்த்து ஜெபிக்கவான்னு கேட்டிருக்காரு. அப்ப இவர் சொல்லிருக்காரு, வேண்டவே வேண்டாம், நான் மருத்துவ சிகிச்சைக்காக இங்க வந்திருக்கேன், சிறந்த மருத்துவர்கள் உதவினால நான் குணமடைஞ்சிட்டு இருக்கேன், அதுல நீங்க பார்க்க எடுத்துக்கிடாதீங்க, அந்த பங்கை நீங்க வாங்கிடாதீங்க, அதனால இது மருத்துவர்கள் செஞ்சதாவே இருக்கட்டும் என்னை குணப்படுத்தினது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் வந்து அப்படியே முணங்கிட்டே போனாராம் அந்த பங்கு தந்தை. எந்த மதத்துல இருந்தாலும் நாங்க ஜெபிக்கிறத மறுத்ததே கிடையாது, நீ ஒரு ஆள் தான் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முணங்கிட்டே போனாராம். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயல்புல வந்து நம்ம நல்லா தான் இருப்போம், நல்லா தான் பேசிட்டு இருப்போம், எல்லாம் செய்வோம். ஒரு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம இதை செய்யலன்றதுனாலதான் இது உடனே வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பேசிடுவாங்க, நீ வந்து அன்னைக்கு போய் இப்படி பேசினல்ல, உனக்கு அதனாலதான் இது வந்துருச்சு, அதை பேசின நீ அதை செய்யல பத்தியா, அதனால இப்ப மனதளவுல நமக்கு ஒரு நடுக்கத்தை கொடுத்துருவாங்க. ஆனா ஐசியூல படுத்துக்கிட்டு அவர் பேசின பேச பாருங்க, அது அந்த தைரியம் வந்து பகுத்தறிவாள தவிர வேற யாருக்கும் வராது. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவர் வந்து பார்த்துக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நூல்ல வந்து நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, தந்தை பெரியார் வந்து அந்த சார்ந்த இந்து மதத்தை எந்த அளவுக்கு அடி அடி நடிச்சாரோ
அதே மாதிரி பெரிய அடி இவர் சார்ந்த கிறிஸ்துவ மதத்துக்கு அவர் கொடுக்குறாரு. ஒரு பிரிவுலையும் சொல்றாரு. அதே மாதிரி சிலோன் பெந்தகோஸ்தே அந்த பார்ட்டி அவங்க வீட்டுக்கு வந்து இவர் போயிருக்காரு. அப்ப அந்த அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து நம்ம செய்த ஏதோ ஒரு தவறுக்காக தான் அந்த நோயை நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்டனையை நம்ம வந்து மறுக்கிறோம், அந்த தண்டனையை நம்ம கேவலப்படுத்துறோம்னு அர்த்தம். அதனால நம்ம மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் சொல்றாரு, அப்ப பசிச்சா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு. பசின்றது நேச்சுரல் சொல்ற, பசின்றது ஒரு நோய், அதுக்கு மருந்து உணவு, அதை நீ சாப்பிடுறியா இல்லையா? தாகம் எடுக்கிறதுன்றது ஒரு நோய், தண்ணின்றது மருந்து, அதை சாப்பிடுறியா இல்லையா? அதை செஞ்சேன்னா இதை சொல்லு, இல்லைன்னா மக்கள்கிட்ட போய் நோய் வந்தவனுக்கு மருந்து சாப்பிடாதன்னு அவனை போட்டு கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை முடிச்சு வச்சாராம் அங்கேயே. ஸோ அந்த மாதிரியான ஒரு தெளிவா ஒரு கவுண்டர் அட்டாக், அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் சொன்ன அட்டாக்ல அது ஒரு விஷயம் சொல்லல, பெரிய அளவில் கொண்டு போய் ஜெனரலைஸ்டா சொல்றது, அதை இவர் வந்து கரெக்டா அவரோட தெளிவான பார்வையிலேயே கவுண்டர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து ஒரு இங்கிலாந்துடைய தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிராக்வே அவரோட சேர்ந்து ஒரு இடத்துல பேசுறாரு. அப்போ அந்த பிராக்வே என்ன சொல்றாரு அப்படின்னா, கீழ் திசையில் வளர்ச்சி பெறுவதாக கூறப்படும் நாடுகளில் உள்ள மத நம்பிக்கை உள்ள மக்களுக்காக பொருளாதார அளவில் நல்லா இருக்கிற மேற்திசையில் உள்ள வளர்ச்சி பெற்ற நாடுகள், அறிவார்ந்த மக்கள் நாம ஏன் உதவ வேண்டும், அந்த உதவிகளை நம்ம உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவருக்கு வந்து ஒரே கஷ்டம் ஆயிடுச்சு. என்னடா இவர் இப்படி சொல்றாரு? அவர் சொல்றாரு, சார் எங்க ஊர்ல பெல் அடிச்சா நாங்க ஷிஃப்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு வேலைக்கு போவோம், உங்க ஊர்ல பெல் அடிச்சா அடுத்த பிறப்பு வரக்கூடாது நீங்க பிரேயருக்கு போயிருந்தீங்க, அப்போ நான் எப்படி உனக்கையே நான் ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டப்ப இவருக்கு அதை பதில் சொல்ல முடியலையா? ஆமா, அப்போ நான் வந்து ஏன் நான் பெல் அடிச்சா நான் பிரேயர் பண்றேன், அவங்க பெல் அடிச்சா வேலைக்கு போறாங்க, அப்ப அவன்கிட்டயே நம்ம ஃபண்ட் வாங்கினா எப்படி கொடுப்போம்? அப்போ அந்த பிராக்வேவுடைய வாதம் வந்து சரியானதா தான் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே அசிங்கப்பட்டு இருக்காரு பிராக்வேல. அதே நேரத்துல செய்தித்தாள்ல வேற வருதான், இலங்கையில் உள்ள ஒரு நீர்பிடிப்பு நிலையில சென்ற ஆண்டு மழை பெய்யாதனால ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்துறாங்களாம் அந்த இடத்துல வச்சு. அனுராதபுரத்துல தேவர்களை வேண்டி ஒரு பூசை நடக்குதாம். அதுல யாரோ ஏனா தானோன்னு பாமர மக்கள் எல்லாம் கலந்துக்கலையாம். அதுல நன்கு படித்த மேதைகள், எம்பி, எம்எல்ஏ எல்லாரும் கலந்துக்கிட்டாங்களாம். அதே மக்கள் அதுக்கு அடுத்த வாரத்துல நீர் வளமும் கட்டுப்பாடும் அப்படின்ற ஒரு கான்பரன்ஸ்லயும் போய் கலந்துக்கிட்டாங்களாம். அவர் என்ன சொல்றாரு, அறிவு வேலை பார்க்குதா வேலை பார்க்கலையா? முதல் வாரம் தான் ஒரு யாகம் பண்ற போய் உட்காந்து, அடுத்த வாரம் அறிவாளிகளின் போய் கான்பரன்ஸ் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, ஆனா ஒரே ஒரு சின்ன மகிழ்ச்சி, அதே நேரத்துல தமிழ்நாட்டுல பூண்டி குடிநீர் இயக்கத்துல செயற்கை மழை உண்டு பண்ணி அவங்க வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க. சோ இந்தியால ஏதோ ஒரு இடத்துல பகுத்தறிவாளர்கள் வேலை பாக்குறாங்க 1970 சொல்றாரு. அப்ப யாரு செய்திருப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ அந்த தமிழ்நாட்டினுடைய செயற்கை மழை வந்து அந்த இடத்துல வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதே நேரத்திலேயே மத்திய பிரதேசத்துல அவங்க கட்டி முடிக்க ஒரு ஆதிவாசி இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து பலி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு அணை கட்டுறது வந்து சக்சஸா முடியுமா இருக்கு. அவங்க அப்ப இருந்து இப்போ உள்ள அப்படிதான் இருக்காங்க போல, மாற்றமே இல்லை, அதே தான் பண்ணியிருக்காங்க அப்பயும் 1970. ஸோ அதை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையோட இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நல்ல படிச்ச ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய மொழி பேசுவாரு. அவர் வந்து ஒரு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இது பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கணும்னா யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும், அதுதான் மன அமைதியை கொடுக்கும், மன தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நல்ல யோகம் படிச்சதுல எனக்கு வந்து ஒரு நல்ல அறிவு வந்துருச்சு, என்னால நிறைய மொழிகளை என்னால பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் வந்து அரபி மொழியில பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் வந்து அரபி மொழி பேசியிருக்காரு.
எனக்கு அரபி மொழி தெரியலையேன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காரு. அடுத்து அதே மாதிரி ஹிந்தி பேச சொல்லியிருக்காரு. அவர் ஹிந்தி பேசியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னே இவருக்கு 1-2 வார்த்தை மட்டும் புரிஞ்சிருக்கு. திருப்பி அதை இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னா இங்கிலீஷ் பேசியிருக்காரு. அடுத்து அதே மாதிரி நீ மலையாளத்துல பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் மலையாளத்துல ரொம்ப நல்லா பேசியிருக்காரு. அதையே இங்கிலீஷ்ல பேசுங்க, இங்கிலீஷ் பேசுங்க சொன்னாரு. நீங்க பேசின மலையாளமே கிடையாது, நான் மலையாளம் தான் என்னோட தாய்மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த யோகம் படிக்கிறது மூலமா நரம்பு தளர்ச்சி நோய்கள்ல அந்த நியூரலாஜிக்கல் டிசார்டர் வந்திருக்கு அந்த டாக்டருக்கு. அதனாலதான் நான் பன்மொழி புலமை பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காருன்றத அவருக்கு நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த யோகம் படிக்கிறோம், இந்த மெடிடேஷன் பண்றோன்றத யாருக்கும் பரிந்துரை பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடலுக்கு உரமூட்டும் நல்லதொரு பயிற்சி, அதாவது யோகா செய்யறது வந்து பிசிக்கல் ஒர்க் அவுட் மட்டும்தான். அதுல வந்து ஒரு புனிதமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இலங்கையுடைய கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரா, இதை வந்து பாடத்திட்டத்துல இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு படி மேல போய் இப்போ ஒரு 10 வருஷமா 21ஆம் தேதி எல்லாருமே காலை மடக்கி கையை மடக்கி யோகா டேன்னு சொல்லி நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம். அதை வந்து தயவுசெய்து எல்லாம் செய்யக்கூடாது. மூச்சு பயிற்சிலாம் வந்து கிட்டத்தட்ட அங்கங்க பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பிசிக்கல் ஒர்க் அவுட்டா வச்சுக்கணுமே தவிர அது வந்து அட்வைசபிள் கிடையாது. அததான் அவரும் அங்க சொல்லியிருக்காரு. உடல் அளவுல நரம்பளவிலும் குறிப்பிடத்தக்க மாறுதல்கள் வருது அப்படின்றத இவரோட தம்பி வெகானன் கோவூர் அப்படின்றவர் வந்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்காரு. பிராணாயாமம் செய்வோரின் உள்வாங்கும் காற்றின் அளவும் வெளியே மூச்சு விடும் அளவும் ஆராய்ந்த போது தியானத்தில் உள்ளவனுடைய மனநிலை மிக சீர்கெட்டு விளங்குவது புரிந்தது. இது வந்து அவங்க ஆய்வு செஞ்சுதான் அதை வெளியிட்டு இருக்காங்க. சோ மனோ தத்துவம் தெரிந்த யாரும் இதை நல்லது என்று ஏற்க மாட்டார்கள். இதை எதோட ஒப்பிட்டு இருக்காருன்னா, இந்த தியானம் பண்றது, இந்த மூச்சை உள்ள வாங்குறது வெளியே விடுறது, இதெல்லாம் கஞ்சா அபின் போதை மாத்திரைகள் அருந்துவோருடன் இவர்கள் நிலையை ஒப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ நம்ம வந்து இதுல தெளிவா இருக்கணும். நம்ம சில நேரம் வந்து நம்மளுக்கு டவுட் வந்துருது, உண்மையிலேயே யோகா பண்ணி நல்லா இருப்பாங்க, நம்ம தான் வேணான்னு எல்லாத்தையும் தடுக்கிறோமோ, மெடிடேஷன் பண்ணா நல்லா இருக்கவங்கள நான் யாருக்கும் மெடிடேஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்கன்னா மெடிடேஷன் உட்கார்ந்தாங்கன்னா கூட கொஞ்சம் அக்ரவேட் பண்ணுவது. அதனாலே நான் யாரையும் மெடிடேஷன்லாம் சொல்லுவேன். எனக்கு இதை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, நம்ம நல்ல ஒரு ட்ராக்ல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சினிமா ஆக்டர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு தெய்வாம்சம் இருக்கு, என்னால நீர்ல நடக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து நீர் மேல நடக்கும், காற்றுல பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆளாளுக்கு பேசுறதுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 23 வகையான இந்த மாதிரி அற்புதங்கள் செய்யற மாதிரி எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி யார் யாருன்னா சொல்ற செய்தியோ வா, என் முன்னாடி வந்து நிரூபிச்சா நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். ஆமா, அவர் ரொம்ப வம்பிழுத்தது சாய்பாபாவை தான். கடைசி வரல அட்டாக் பண்ணது சாய்பாபாவை தான். ஆமா. சோ 23 அற்புதங்களை லிஸ்ட் பண்ணி நீ வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் என்ன பண்ணாருன்னா, அதுக்கு யார் கதையும் முதல்ல டெபாசிட் கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெபாசிட் இழந்தவங்க நிறைய பேர். ஏன்னா இவரோட டைம் போகுதுல்ல, சும்மா நான் வரேன் சொல்லிட்டு வராம இருந்துட்டா, அதனால என்ன பண்றாரா, டெபாசிட் கட்டணும்னு. இன்னொன்னு நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்ல, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புறவன் அயோக்கியன், வணங்குறவன் காட்டுமிராண்டி. அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான அதிசயங்களை ஆய்வு நடத்த அனுமதிக்காதவர் எத்தன், அதிசய சாதனை பற்றி ஆராய்வதை துணிவுடன் எதிர்கொள்ளாதவன் ஒரு ஏமாளி, இவற்றை யோசித்து பார்க்காதவன் ஒரு முட்டாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகுத்தறிவு கோவூர் அவர்கள் சொன்னதும் என்னது, இந்த மாதிரி ஆய்வு நடத்துறத அனுமதிக்காதவன் எத்தன், அதை எதிர்கொள்ளாதவன் ஏமாளி, அவற்றை யோசித்து பார்க்காதவன் சரி பார்க்காதவன் முட்டாள்.
அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது நம்ம ஞாபகத்துல இவர் வந்து அதனால இவர் வந்து ஒருவருத்தரும் இந்த மாதிரி ஏதாவது அற்புதங்களை செய்யல, அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அதனாலதான் முடியுது. அதே மாதிரி ரவீந்திரநாத் மருத்துவக் கல்லூரியை சார்ந்த டாக்டர்ஸ் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஜேர்னல்ல, இந்த மாதிரி ஒரு யோகியை நாங்க வந்து மண்ணுக்கடியில புதைச்சு வச்சோம், 6 நாளைக்கு அவருக்கு வந்து இருதய துடிப்பு இல்லாம இருந்துச்சு, 7ஆவது நாள் வெளியில வந்தோடனே அவருக்கு இருதய துடிப்பு வந்துருச்சு. இவருக்கு என்னன்னா, படிக்காதவங்க சொன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு பயத்துல சொல்றாங்க அப்படின்னு இவரால் ஏத்துக்க முடியுது. ஆனா படித்தவர்கள் வந்து ஒரு ஜேர்னல்ல இந்த மாதிரி எழுதும் போது கட்டாயமா கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உடனே ஒரு லெட்டர் எழுதுறாரு, அந்த யோகியை ஒரு கண்ணாடி அறையில வச்சு நான் வந்து வாட்ச் பண்றேன், ஒரு இசிஜி மானிட்டரையும் கட்டிடுவேன், நான் கொடுக்குற ரப்பர் துண்டா அவர் வாயில வச்சுக்கணும், அவர் வந்து 6 நாள்லாம் வேணாம், 6 நிமிஷம் மாத்திரம் துடிக்காம இருக்கட்டும், மூச்சை பிடிச்சி இருக்கட்டும், நான் வந்து என்னோட 1 லட்சத்தை நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாராம். ஆனா அவங்க வரவே இல்லையா கடைசி வரைக்கும் அந்த விளையாட்டுக்கு. ஏன்னா இவர் வந்து ஒரு விஷயத்தையும் விஞ்ஞான பூர்வமா சொல்றாரு இல்லையா, அதனால அந்த விஷயத்துக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மதவாத கும்பலை தான் இவர் வந்து ரொம்ப எதிர்த்து பேசியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூலாசிரியர் சொல்லியிருக்காரு, உலகத்துல 3/2 பங்கு போர் வந்து நடந்தது மதம் சார்ந்துதான் நடந்திருக்கு. அப்புறம் சுவங்கரா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, 6 ஒரு இடத்துல ஒரு ஸ்டடியை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த 10 ஆண்டுகள்ல கிரைம் பண்ணியிருப்பாங்கல்ல, கொலை பண்ணியிருப்பாங்கல்ல, அதுல 65 பேரு 10 ஆண்டுகள்ல 100க்கு 65 பேரு ரோமன் கத்தோலிக்கரும் மரண தண்டனை வாங்கியிருக்காங்க. அடுத்து 26 பேரு புராட்டஸ்டன்ட்களாம், 6 பேரு ஹீப்ரு, 2 பேர் பாகன், 3ல ஒரே ஒரு பகுதியினர் தான் ஏத்திஸ்டா, மத்த எல்லாரும் கிரைம் பண்ணிருக்காங்க. அப்போ மதம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 3ஆம் உலகப் போர், அந்த உலகப் போர் அமெரிக்க தாக்குதல் வியட்நாம் மீது நடந்தப்போ எந்த மத குருமார்களும் அதற்கு அகெயின்ஸ்டா பேசல, நாத்திகரான பெர்ட்ரண்ட் ரசல் மட்டும்தான் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அப்போ நாத்திகர்களுடைய மனதை தெரிஞ்சுக்கோங்க, மதம் சொல்லி தராதத பகுத்தறிவு வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரியார் அவர்கள் வந்து சொல்லுவாரு பெண்களை பார்த்து, உண்மையான விடுதலை வேணும்னா கர்ப்பப்பை எடுத்துருன்னு. நிறைய பேர் அதிர்ந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா கர்ப்பப்பை மூலமா தான் பெண்களுடைய அடக்குமுறை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து இவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, என்னன்னா மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் அரசினுடைய கடமை கிடையாது, மக்களுடைய தரத்தையும் கூட்டணும். தரம் அப்படின்னா நல்ல ஒரு குழந்தைகளை உருவாக்கணும் அப்படின்றதும் வந்து அரசுக்கு வேணும். அதே மாதிரி நீங்க பிளட் பேங்க் மாதிரி ஸ்பெர்ம் விந்தணு பேங்கையும் ஒண்ணு உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. பெண்கள் யாருன்னா குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்களோ எந்த ஸ்பெர்ம வேணா வச்சு குழந்தை பிறக்கும். இதை வெளியில சொன்னா என்ன அடிச்சிருவாங்க. ஆனா அவரோட விஷயம் வந்து விஞ்ஞானத்துவமா அவர் சொல்றாரு. அப்ப குழந்தை பெற முடியாது, குழந்தை பெறது சாதனை, ஏன் குழந்தை பெரிய அறிவாளி, இந்த மாதிரியான ஏற்றதளவு எல்லாமே போயிடும் இல்லையா. அவர் சொல்றதை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஊன்றி பார்த்தா அவர் சொல்ற விஷயம் சொல்றாரு. இப்போ ஒரு படி மேல போயிட்டு ரத்த சேமிப்பு வங்கிகள் போல விந்து சேமிப்பு வங்கிகள் நிறுவி தேவையான மகளிருக்கு நல்ல வகை விந்துகளை வழங்கி அளவுக்கு ஏற்ப மக்கள் பிறப்பதை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் எதிர்பார்க்கல அவருடைய புக்ல. நான் நினைச்சேன் வெறுமனையா சாமி பூதம் அந்த மாதிரியான விஷயங்களை தான் எடுத்து பண்ணியிருப்பாருன்னு. அவர் வந்து நிறைய சமுதாய விஷயங்களை பார்த்து ஊன்றி விஞ்ஞான ரீதியான நிறைய சொல்யூஷனையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டி, சொன்ன ஞான திருஷ்டி மூலமா தெரிகிறது. அது பாத்தீங்கன்னா இந்த அரவிந்தர் சங்கம் இருக்குல்ல, அரவிந்தர் பாண்டிச்சேரியில என்ன அந்த அரவிந்தர் சங்கத்துல வந்து அந்த அரவிந்த் கோஷ் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் மூலமா அவருடைய நுழைவாயில அந்த அரவிந்தர் ஆசிரமத்துல 1946 ஒரு விஷயம் எழுதி போட்டிருந்தாங்க அரவிந்த் கோஷ்.
என்னன்னா, அதாவது 1947 ஆகஸ்ட் 15, அதாவது அடுத்த ஆண்டு இதே நாள் இந்திய நாடு சுதந்திரம் அடையும் அரவிந்தர் அப்படின்னு எழுதி போட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கனகரத்னம் அவர் அப்படின்றவர் ஒரு கட்டுரையை தீக்கின்றார். இவருக்கு ஒரே எரிச்சல், என்னடா அது, ஒரு அரவிந்த ஆசிரமத்துல நிறைய பேர் வருவாங்க, அப்ப இதை படிச்ச எத்தனை பேர் வந்து இதை பார்த்து ஏமாந்து போவாங்க, இவங்க ஏன் இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி அரவிந்த் ஆசிரமத்தினுடைய பொதுச் செயலாளர் பண்டிட் அவர்கிட்ட வந்து இவர் கேட்டுட்டே இருக்காரு, உண்மையாது அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு அதுக்கு பதிலே சொல்லல. 1978 பிரம்மஞான சபைக்கு வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது அவர் வந்திருந்தாராம் அந்த பண்டிட். அப்ப அந்த இடத்துல நேர்ல வந்து இவர் கேட்டிருக்காரு, நீங்க சொல்லுங்க 1946 இந்த மாதிரி எழுதி போட்டிருந்தது உண்மையா அப்படின்னு. அவர் இல்லைன்னு நேரடியா சொல்லாம அப்படியே மழுப்பியிருக்காரு. டாக்டர் கனகரத்னம் வந்து மனக்கண்ணில் பார்த்திருப்பாரா இருக்கும் அத, அதனால அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னோனையும் இவர் பக்கத்துலதான் அவர் உட்கார்ந்துருந்தாரா டாக்டர் கனகரத்னம். அவரை பார்த்து அப்படின்னா இவரை மனநோய் மருத்துவமனையில இப்படியே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியாரு. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஆளை வச்சுக்கிட்டே இவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா அடுத்து இந்த மாதிரி பொய்யா எதையும் சொல்றதுக்கு தைரியம் வரக்கூடாது அப்படின்றதுனால டைரக்ட் அட்டாக் வித் எவிடன்ஸோட அவர் வந்து அங்க கொடுக்குறாரு. உடனே சிகிச்சைக்கு உள்ளாக வேண்டியவர் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யூரி கெல்லர் அப்படின்னு ஒரு மாயவித்தை பண்ற ஒரு ஆளு. ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பெரிய சித்தர் மாதிரி அவரை சொல்லிக்கிறாரு. அவரு நான் ஒரு பெரிய ஆற்றல் வாய்ந்தவன், சிறப்பு மிகு ஆற்றல் வாய்ந்தவன். அவருக்கு வந்து கரண்டி ஆணிலாம் வளைப்பாராம், அப்புறம் வந்து நிறைய தூரம் பறப்பாராம். அந்த மாதிரிலாம் அவர் செஞ்ச உடனே அவருக்கும் இவர் என்ன பண்ணாருன்னா பதையை கட்டினாரு. எனக்கு முன்னாடியோ அல்லது ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் முன்னாடியோ இதை வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது என்னோட 1 லட்சம் ரூபாய் வழக்கம் போல அதை சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு நாள் ஏற்பாடு பண்ணிட்டாரு, இங்க வாங்க. அந்த அன்னைக்கு அவரு வரையெல்லாம் சொன்னாராம். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி ஒரு யூரிக்கெல்லாம் வரவே இல்லையா. அப்புறம் வேற வழி இல்லாம இவரே என்ன பண்ணிருக்காருன்னா யூரிக்கெல்லரோட எல்லா கிட்டையும் இவரே பண்ணி காமிச்சாராம். அது யார்கிட்ட, அந்த அமெரிக்கால இருந்து வந்த ஒரு ரிப்போர்ட்டர் முன்னாடி இதெல்லாம் செஞ்சு காமிச்சாராம். அவர் பண்ற எல்லாத்தையும் கோவூர் அவர்களே செஞ்சாராம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சா, யூரிக்கெல்லரின் அதை இந்தியாவினுடைய சத்திய சாய்பாபாவின் அற்புதங்கள் சிலவற்றையும் விளக்கமாக செய்து காட்டினேன். அந்த அம்மையா சொல்லியிருக்காரு, நீங்க வந்து அமெரிக்காவுக்கு வந்து உங்களுக்கு தெய்வீக சக்தி இருப்பதாக பொய் சொல்லிக் கொண்டு இந்த மாய மோசடியை வித்தைகளை செய்து காட்டினால் உங்களுக்கு மலை போல பொருள் புரியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சாங்க. நிறைய சீடர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருனாலும் சரி, அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு ஜேர்னல்ல, அதாவது அவருக்கு வந்து சும்மா மேடை போட்டு பேசுறவங்க எல்லாம், சும்மா கத்திட்டு இருக்கவங்ககிட்டலாம் அவர் வந்து எந்த பதிலும் சொல்லலை. ஒரு ஜேர்னல்ல ஆத்தரைஸ்டா யாரெல்லாம் எழுதுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அதே முறையில ஆர்குமெண்ட் பண்றதுக்கு தெளிவா அவருடைய விஷயங்களை அவர் எடுத்து வைக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 12 இயர்ஸ் 12 வயசு பையன் சத்யராஜுன்னு சொல்லிட்டு ஒரு பையன், அவனை பாத்தீங்க அப்படின்னா நிர்வாண சாமியாராம். 34 வயசுல நிர்வாண சாமியாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவனை வச்சு ஒரு பெரிய ஒரு பொழப்பு நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்ப இவர் சொன்னாரு, எப்படி அவனுக்கு இந்த பவர் வந்துச்சுன்னா, அவன் 12 வயசா இருக்கும்போது ஒரு தோப்புக்குள்ள நடந்து போகல 2 பழம் கீழே விழுந்துச்சு. அது ஒரு பழத்தை திறந்து பார்க்கல, அதுக்குள்ள வந்து லிங்கம் இருந்துச்சு. அதனால அவன் வந்து அருள் கிடைச்சிருச்சு. அதுல இருந்து அவன் எப்படி இருக்கான், அவன் செய்யறது எல்லாமே இந்த 12 ஆண்டுகள் அந்த இடத்துல அவன் உட்கார்ந்து தவம் புரிஞ்சான். அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பையனோட பிரசங்கம் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. 2 மணி நேரம் காலை மடக்கி உட்காந்துருந்தான். கால் சூவ பிடிச்சிருச்சான். அதுக்கப்புறம் அந்த காலை நீவி விடுறதுக்கு நிறைய பேர் போய் உதவி பண்ணாங்க அவனுக்கு. அப்ப அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன், 2 மணி நேரம் உட்கார்ந்ததுக்கே கால் சூவ பிடிச்சு இழுத்து விட்டுருக்கோம். நீ எப்படி 12 வருஷம் தவம் பண்ண, அதை எல்லாரும் நம்பி அதை ஒரு கேள்வி கூட யாருமே கேட்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை ஒரு லெட்டராக எழுதி அந்த விஷயத்துல நம்ம வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு வந்து அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பாரத ஜோதி அப்படின்ற ஒரு மேகசின்ல நாயர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பகுத்தறிவாளர்களுக்கு நிறைய கொஸ்டின் வச்சிருக்காரு.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வாம்சம் பொருந்திய சான்றோரால் சில அற்புதங்கள் நிகழ்த்த பெறுவது மக்களுக்கு அறிவொளி ஊட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, விஞ்ஞான செயல் விளக்கங்களால் எதையும் ஒப்புக்கொள்வதை விட நம்பிக்கையோடு ஏற்பதே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாம் ஈர்த்து கொள்ள இயலாதவற்றை கண்டிக்காமல், நம்மளால புரிஞ்சுக்கிட முடியாதவற்றை கண்டிக்காம அதை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்பிக்கையை வந்து பகுத்தறிவு வெல்லட்டும், ஆனா உண்மையை எப்படி ஏற்க மாட்டீங்களா நீங்க? அப்போ பகுத்தறிவு வந்து ஏற்கணும் தான் நினைப்பீங்க, உண்மையை நீங்க ஏன் ஏற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்துஸ்தான்ல மட்டும்தான் அற்புதமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, நேற்று புரியாத சில விஷயங்கள் இன்னைக்கு விஞ்ஞானத்தால விளக்க முடியும். அதே மாதிரி இன்னைக்கு புரியாத விஷயம் நாளைக்கு விளக்க முடியும். அப்ப நீ எப்படி விளக்க முடியாத விஷயங்களை நீ ஏத்துக்கணும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்றதையும் கேட்கிறாரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு, இருக்கிறதுலயே பெரிய மேஜிக் கார் வந்து பாக்கியநாத்ன்றவரு இந்தியாவில ஒரு பெரிய மெஜிஷியன். அவர் வந்து அவரை மெஜிஷியன் தான் சொல்லிட்டாரு, அற்புத ஆற்றல் வந்தா சொல்ல. அப்போ அவர் செய்யற விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல அப்படின்னா பாக்கியநாத்தை வழிபட்டுடலாமா? அவர் செய்யற விஷயத்த நமக்கு புரியலன்னா அவரை வழிபாடு நடத்திடலாமா? அதனால இந்த மாதிரி நீங்க சொல்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு லெட்டரையும் அவர் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பன்றிமலை சுவாமிகள் பேர் வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா அவரை வழிபட்டு ஒரு கூட்டம் வந்து அவருக்கு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய சக்திலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம், தெய்வீக சக்தியினுடைய ரகசியம் அப்படின்ற மாதிரி அதுல இருக்கு. அவருக்கு ஒரு அவருக்கு வந்து இவர் வந்து பத்திரிகை வாயிலாக பன்றிமலை சுவாமிக்கு ஒரு அறைகூல் விட்டுருக்காரு. நீங்க வந்து என்னோட இடத்துக்கு வாங்க, உங்க உடம்ப நான் கொஞ்சம் சோதிக்கணும், சோதிச்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யற வித்தையெல்லாம் செய்யுங்க. அப்படி உங்க உடம்ப நீங்க தொடர்றதுக்கு நீங்க அனுமதிக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு 2 ரூபாய் அல்லது 5 ரூபாய் கரன்சி நோட் வச்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு நோட்டை மட்டும் நீங்க உருவாக்கி கொடுத்துருங்க, அதுலயே நான் திருப்தி அடைஞ்சு என் சவாலை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா இந்த பரிசோதனைக்கு அவங்க என்ன பண்ணல, வரவே இல்லை. அவங்களும் வந்து யாருமே இதுல எல்லாம் ரெடியா இல்லை. ஏன்னா இவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஆய்வோட வைக்கிறதுனால. அதே மாதிரி கொழும்புல உள்ள ஒரு மருத்துவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய்பாபா வந்து என்னுடைய அலுவலகத்துக்கு நேரா வந்து சிங்கள மொழியிலேயே பேசினாரு, அவருடைய சீடர்களுடைய வீட்டுல எல்லாம் இருக்கிற படத்துல எல்லாம் இப்ப விபூதி வருது, லிங்கம் வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிறைய பேசியிருக்காரு. அதாவது வெறுமையில இருந்து லிங்கம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாய்பாபாவை கூட நீலகண்ட பாபா தான் ரொம்ப ஆற்றல் அதிகமானவர். அவர் என்ன செய்வாரானா, ஒரு தடவை வந்து நீலகண்ட பாபாஜி கண்ணீர் பொழிய எதிரே இருந்த அவர் அழுதாரா, அப்ப எதிரில இருந்த சிவபெருமான் படத்துல இருந்து கண்ணீர் விழிச்சிட்டான். ரெண்டாவது ஒரு பையனுக்கு இவர் வந்து வெறுமையில இருந்து எடுத்த விபூதிய அவன் கண்ணில் தடவுனே கண் வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சான். மூணாவது, தமிழ்நாட்டுல ஒரு ஆற்றின் குறுக்க போகையில அந்த ஆறு வந்து விலகி இவர் காருக்கு வந்து வழி விட்டுச்சான். அடுத்து வந்து இவரே வந்து ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தரிசனம் கொடுத்தாராம். இவர் கார் வந்து பெட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல இருந்த போது பெட்ரோலே இல்லாம ஓட்டிட்டு வந்து பன்கோரில் கிட்டத்தட்ட 23 மைல் ஓடிட்டு வந்தாராம். இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு பத்திரிகையில எழுதிட்டாங்க. அதோட என்ன ஆச்சுன்னா, பிரதமர் இந்திரா காந்தி பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணா அவரோட போய் அவரை தரிசித்தாங்களாம். அப்ப அவர் வெறுமையில இருந்து லிங்கத்தை எடுத்து அவர் கையில கொடுத்து, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். இது வந்து பத்திரிகையில, அதாவது அந்த பத்திரிகை வந்து தினகரன் பாரமஞ்சரின்னு போட்டிருக்காங்க. அந்த பத்திரிகையில அது வந்திருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்திரா காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டார். இந்த மாதிரி நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை வாங்கிட்டு போயிட்டு நீங்க செயல்பட்டீங்களா, உங்களுக்கு அது நல்லது நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் வந்துருச்சு. திருப்பி எப்படி வந்திருக்கு அப்படின்னா, அன்பார்ந்த ஐயா, தாங்கள் 18/13/71 அன்று அனுப்ப கடிதம் வரப்பேற்றோம்.
அதுல அவங்க சொல்றாங்க, பிரதமர் நீலகண்ட பாபாஜியை தரிசித்தார், அவர் சூனியத்தினின்று லிங்கம் உண்டாக்கினார் என்ற கதையில் உண்மை எதுவும் இல்லை என்பதை தங்களுக்கு தெரிவித்துடுவாரு பிரதமர் என்னை பணித்தார் அப்படின்னு லெட்டர் வந்துச்சோம். சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானோட இந்தியா போரிட்டு கொண்டிருந்த நெருக்கடி சூழ்நிலையிலையும் மிக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய இந்திய பிரதமருக்கு இந்த கடிதம் இவ்வளவு விரைவாக பதில் எழுத ஏன் தூண்டியது அப்படின்னா, அவர் தன் தந்தையாரை போல ஒரு பகுத்தறிவாதி. அதனால இந்த மாதிரி அப்பாவி மக்களின் அறியாமையோடு விளையாடும் சூதர்களின் தீதான போக்களை தடுத்து நிறுத்திட தம்மாலான உதவியை செய்யறதுக்காக இந்த லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு. அப்ப பாருங்களேன், எவ்வளவு தைரியமா ஒரு நாட்டோட பிரதமர் வந்தாரு, பிரசிடென்ட் வந்தாங்கன்னு ஒரு பத்திரிகையிலே கொடுக்குறாங்க. அப்பயே அப்படின்னா இப்ப சோசியல் மீடியால போடுற எதையுமே நம்ப முடியாது. இப்ப கோவூர் மாதிரி நம்ம எல்லாரையும் லெட்டர் எழுதி வாங்க முடியுமா என்ன? இப்ப அப்ப இந்திரா காந்தின்றதுனால பதில் வந்துருச்சு. நான் சொல்ல மாட்டேன். சோ அதனால இவருடைய ஒரு ஒரு விஷயமும் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு பாருங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் அணுகிறது அந்த 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 கருத்துக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து இவருடைய செயல்பாடும் மாறுது. நம்ம ஒரே ஸ்ட்ராட்டஜியை எல்லா விஷயத்துக்கும் எடுக்கிறோம்ல, அங்கதான் நம்ம வந்து சரிக்கிறோம். நிறைய இடத்துல ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடாது. அது கோவில்ன்றது நம்ம பழகு. ஒரே ஸ்ட்ராட்டஜி எல்லா இடத்துலயும் செல்லாது. சரியா? அடுத்து வந்து ஒரு இலங்கை பகவானை பத்தி சொல்லியிருக்காரு. டைம் நிமிஷம் 10 நிமிஷம். இது வந்து நான் சொன்னேன்ல, பெரியார் சொல்லுவாரு, முடிஞ்சா காதை பிடிப்பாங்க, இல்லைன்னா காலை பிடிச்சிருவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு. அப்ப வந்து ஒரு இலங்கை பகவான் சொல்லியிருக்காரு, சுவாமி சாந்தானந்தா அவர் பேரு. அவர் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவாளர்கள் பற்றியும் திரு ஆபிரகாம் கோவில் பற்றியும் கேட்டிருக்கு. அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமசாமி பெரியாரை போலவே ஆபிரகாம் கோவூரும் ஆண்டவனின் அவதாரமே. எப்படி கால பிடிச்சிருக்காங்க பாருங்க. அவதாரம் சொல்லிடுறது. ஆனா அவர் வந்து அதெல்லாம் வந்து ஏற்படுதில்லை. ஈவே ராமசாமி பெரியார் கடவுளின் அவதாரம். மக்களின் அறியாமையை போக்கி அறுவழி பாய்ச்சிட ஆண்டவனால் அனுப்ப பெற்றவரே ஆபிரகாம் கோவூர். பகவான் சாய்பாபா யாரையும் தவறான பாதையை இட்டு செல்லவில்லை என்பதாக தினகரன் ஏற்று கழித்த சிறப்பு பேட்டியில் சுவாமி சதானந்தா சொன்னார். இதுவும் தினகரன் வார மஞ்சரியில வந்திருக்கு. அப்போ அதுக்கு எப்படி அவர் பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மதத்தின் மீது வைத்த பற்றுதலை விட பகுத்தறிவு, ஆராய்ச்சி, முற்போக்கு இவற்றில் வைக்கும் பற்றுதல் இளைஞர்களிடையே இந்த நாட்டில் பெருகி வருவதை கண்டு இளம் தலைமுறையினரை தன் வசமாக்கி தாஜா செய்யும் முறையில தான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. உள தூய்மை, இதுல இருந்து உங்களுடைய உள தூய்மையை நான் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு அந்த சாந்தானந்தாக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சித்தர், துறவி, தேவதூதர், முனிவர் இது அனைத்துமே நரம்பு தளர்ச்சியால் எதையும் நம்பும் ஏமாளிகளாலும் நயவஞ்சக புனிதர்களாலும் படைக்கப்பட்டது. ஸோ எனக்கு எந்த நரம்பு தளர்ச்சியும் கிடையாது, எனக்கு எந்த மனநோயும் கிடையாது. அதனால என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புதிய பகவான் ஆகிய என்னை தரிசிக்க இப்ப நிறைய அப்பாவிமார்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ சொல்லிட்ட அவதாரம் சொல்லி. அதனால தயவு செய்து நான் எழுதின இந்த லெட்டரை வந்து பிரச்சனை பண்ணுங்க மறுபடியும். ஏன்னா இந்த என்னை தரிசிக்க வந்த அப்பாவி பாவலர்கள் ஏராளமாக என் வீட்டுக்கு வர தொடங்கி விட்டார்கள். அன்பு கூர்ந்து இதை வெளியிட்டு வேண்டாத பக்தர் கோடிகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அந்த லெட்டரையும் அந்த வார இதழுக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நம்மள காலை பிடிக்க முடியலன்னா காலை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு மயங்கிடக்கூடாது. அது வந்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. அதை வந்து கோவூர் அவர்கள் வந்து செயல்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து பௌத்தத்தை பத்தி ரொம்ப அவருக்கு வந்து பௌத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப பிடித்த ஒரு மதமா இருந்திருக்கு. அந்த பௌத்தம் அந்த மதத்தை வந்து
அவரு ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மதத்தையே சாடுறாரு. எப்படின்னா புத்தருக்கு அப்புறம் அவர் வந்து உருவ வழிபாடு, உருவங்கள் அதை எதையுமே அவர் விரும்பல. ஆனா அவரையே சாமியை வச்சு கும்பிட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. அதுலயும் வந்து பிரபஞ்சம் இப்படிதான் தோன்றுச்சு, புத்தர் வந்து ஒரு கோட்பாடை கொடுத்திருக்காருன்னு பொய்யா இப்ப வரவங்க சொல்லியிருக்காங்க. பிரபஞ்சம் தோன்றுனா எந்த கோட்பாடும் 444 அந்த ஒரு பேஜ் ஒரு புத்தகத்துடைய 10 பக்கத்தை சொல்றாரு. அதுல வந்து இந்த மாதிரி எந்த கோட்பாடும் இல்லை அப்படின்றத அந்த சொல்லி அவர் வந்து தெளிவுபடுத்துறாரு. இன்னொன்னு ஒரு இந்த அணுகுமுறை, இன்னொரு அணுகுமுறை இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா சாய்பாபா படத்துல இருந்து இந்த விபூதி விழுகிறதுன்றது வந்து ஒரு கட்டத்துல ரொம்ப பெருசா இருந்துச்சு தமிழ்நாட்டுல. அப்போ இவருக்கு கூட சொல்லியிருக்காரு, ஒருத்தவங்க ரொம்ப ஆத்திகர்கள்லாம் கிடையாது, ரொம்ப சாமி கும்பிடுறவங்க கிடையாது. ஆனா அவங்க வீட்டுல வச்சிருந்த சாய்பாபா படத்துல திருநூறு விபூதி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படியா அப்ப நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. இவரோட அனுபவ முறையை பாருங்க. எப்பயுமே யாருக்கையும் நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், அதை வந்து நான் உங்களுக்கு நான் என்னன்னு தெரியாம போய் இன்வெஸ்டிகேட் பண்றேன், அந்த மாதிரிலாம் அவர் அணுகவே இல்லை. நான் எதுக்காக வர்றேன், நான் எதுக்காக உங்க வீட்டுல பார்க்க இருக்கிறேன்றது லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த நபருடைய பேர் வந்து கார்த்திகை தாசன் போட்டிருக்கு. அவர்கிட்ட இந்த மாதிரி நாங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், அது என்னன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு ஆவலா இருக்கு, அதுக்காக நாங்க வர்றதுக்கு உங்களுடைய அனுமதி வேணும். அந்த பர்சன் என்ன போட்டிருக்காருன்னா, இன்னொருத்தர் வந்து இப்படிதான் பகுத்தறிவோட அந்த படத்தெல்லாம் திருப்பி எல்லாம் பார்த்தாரு, அந்த மாதிரி நீங்க எங்க குறைவா மதிப்பிடணும்னு வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவருக்கு தேதி சொல்றேன்னு சொன்னவர் அவருக்கு அப்புறம் சொல்லல. சரி சொல்லி திருப்பி எழுதியிருக்காரு நாங்க வரலாமான்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய மனைவி வந்து உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, நாங்க வந்து சாய்பாபா கோயில போய் பார்த்துட்டு வந்துட்டு அங்க நிக்கிற தெருவில் வாங்கிட்டு வந்த படம் தான் அது. வீட்டுல வச்சுட்டோம், கபோர்ட்ல வச்சிருந்தோம். மறுநாள் காலையில கபோர்டை திறந்து பார்க்கல, கபோர்ட்ல எல்லாம் விபூதி இருந்துச்சு, கீழே விபூதியா இருந்துச்சு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து அதிசயமா இருந்துச்சு, அதை தான் நாங்க எல்லாத்துக்கும் சொன்னோம். இன்னொன்னு இப்ப என் ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஒரு கனவு வந்துட்டு, அதுல சாய்பாபா வந்து நீ இல்லாத போது என்னுடைய படத்துல இருந்து விபூதி வராது, நீ எப்ப வீட்டுக்குள்ள போறியோ அப்பதான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால நீங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து எல்லாத்தையுமே பகுத்தறிவு சங்கம் இவர் வச்சிருக்காரு. அந்த லெட்டர் பேட்ல தான் எல்லாரோட அனுமதியோட தான் அனுப்புறாரு. அப்ப அந்த பர்சன் இவர் மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய மனைவி வந்து மனநிலை அஃபெக்ட் ஆயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை உடனே நீங்க இப்ப பார்க்கணும், அல்லது பின்னாடி அவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிருக்காரு. இது வந்து ஜென்ரலா இருக்குது. இது வந்து பர்சனலிஸ்டா கொண்டு வர்றாரு. அடுத்து அவர் அந்த கார்த்திகை அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க என் ஒய்ஃபை பார்க்காமையே அவருக்கு மனநிலை எஃபெக்ட் ஆயிருக்கு எப்படி சொல்லலாம், நான் ஏன் இதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல போடக்கூடாது, மான நஷ்ட வழக்கு நான் ஏன் போடக்கூடாது. இன்னொன்னு, இந்த லெட்டரை வந்து என் ஒய்ஃப் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு இதை பார்த்தாலே பயங்கரமா உங்க மேல கோவம் வந்துச்சு, அதனால நான் ஏன் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பர்சனலைஸ்டா ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறாரு. அப்போ நான் நினைச்சது எப்படி இருக்கும் இதை எடுப்பாருன்னு அவர் சொன்னாரு, இந்த கடிதத்தை வந்து நான் வாங்கினேன், உங்க ஒய்ஃபுக்கு இது கோபமானதுக்கு நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா நான் இந்த லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு பேசினேன், இந்த லெட்டர் வந்து உங்க ஒய்ஃபுக்கு தெரியக்கூடாது, உங்களுக்காக மட்டும்தான் இதை அனுப்புறேங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப கடைசியில் எழுதின லெட்டர் வந்து தனிப்பட்ட முறையில இவரோட லெட்டர் கட்டில எழுதிப்பாரு. அப்ப அந்த நபர் என்ன சொல்லிப்பாருன்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்க சங்கத்துல வைங்க, அவங்களே இந்த விஷயத்த பாராட்டுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்லாம் கேட்டிருப்பாரு ரொம்ப கோவமா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, உங்க ஒய்ஃபுக்கு இந்த பிரச்சனை இருக்கனால எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்ன்றதுக்காக தான் நான் தனிப்பட்ட முறையில வச்சேன், இதை என்னோட சங்கத்துல வைக்கிறதுல எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை, நான் சங்கத்துல வச்சிடுறேன், நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் எதுக்காக இந்த லெட்டர் எழுதுறேன்னா வேகமா கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டுக்கு போறதை விரைவுபடுத்துறதுக்கு தான் நான் இது கொடுத்தேன், ஏன்னா அப்பதான் அந்த படம் கோர்ட்டுக்கு வரும், சாய்பாபாவோட படம் கோர்ட்டுக்கு வரும், நான் நினைச்ச மாதிரி அதை ஆய்வு பண்ண முடியும், அந்த ஆய்வுல சாய்பாபாவுடைய ஏமாற்று வேலையை என்னால வெளிக்கொண்டு வர முடியும், அதனால விரைவுபடுத்தி நீங்க கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுக்குறாரு. எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. நம்மளுக்கு இந்த சாய்பாபாவுடைய ஏமாற்றுத்தனத்தை சரி பண்ணனே ஒழிய, ஐயோ நீங்க பர்சனலா பாதிக்கப்பட்டீங்களா, ஐ எம் சாரி, நான் வந்து தெரியாம பட்டேன் அப்படின்னு இறங்கிப்போம். அப்படி இல்லாம ஒரே நோக்கம், அந்த இதுல வந்து தெளிவா எதுவுமே பர்சனலைஸ்டா ஒரு அட்டாக் வரையில தன்னுடைய நோக்கத்துல போய் நின்று நீ வேகமா கோர்ட்டுக்கு போ, அப்பதான் என்னால
நான் நினைச்சதை செய்ய முடியும், சாய்பாபாவுடைய ஏமாற்று வேலையை என்னால என்னன்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி அழகா அதை கொண்டு வர்றாரு. இதே மாதிரிதான் ஒரு முஸ்லீம் பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, வயிற்றுல இருக்க என் பிள்ளை வந்து குரான்ல இருந்து விஷயங்கள் எல்லாம் பேசுதுன்னு சொல்லி உடம்புற பரப்பிட்டு, அதுக்கப்புறம் இவரோட ஆட்கள் அடிச்சு பார்க்கும்போது அந்த அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு டைப் ரெக்கார்டர் கட்டியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேல கோவம் வரல, அவங்கெல்லாம் மனநிலை வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், அவங்களுக்கு ஈர்ப்பு தேவைப்படுது, அடுத்தவங்களுடைய தேவை இருக்கு, தேவைப்படுறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி அவர் வந்து திருத்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி விஞ்ஞான உணர்வு, மனிதாபமானம், ஆராய்ச்சி தூண்டல், சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்ச்சி செய்தல் ஒரு இந்தியனின் கடமையாகும் அப்படின்றத வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல போட்டிருக்கத அவர் வந்து ரொம்ப ஆதரிச்சு பேசுறாரு. அவர் எதுக்காக இதை ஆதரிச்சு சொல்றாருன்னா, இதை கருத்தில் கொண்டாவது இந்திய பகுத்தறிவாளர்கள் சத்திய சாய்பாபாவின் வஞ்சக புரட்டு வேலைகளை அமலப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு விஷயத்தையா பண்றாரு. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த அழகு குத்துறது. இன்னைக்கு பேசலாமான்னு தெரியல, கட்டாயம் பேசணும். அழகு குத்துறதை பத்தி பேசும்போது ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, டெய்லி மிரர் அப்படின்ற பத்திரிகையில ஆகஸ்ட் 10, 71வது வருஷத்துல வந்து அந்த டாக்டர் பேர் வந்து இந்திரகுமார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அழகை குத்தி தொங்குவோருக்கு வலி இல்ல, ரத்த கசிவு இல்ல, நரம்பியல் அதிர்வு இல்ல, நோய் தொற்று இல்ல, அந்த கம்பியில குத்துறாங்கல்ல அதனால அந்த வெயிட் தாங்காம தசை கிளியல, இது எல்லாமே எவ்வளவு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இத கேட்ட உடனே அவருக்கு ஒரு டாக்டர் இப்படி சொன்னோடனே மனசே ஆறல. அவர் சொல்றாரு, ஓகே, இந்த தெய்வீக செயலோட மகத்துவத்தை நானும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வலின்றது நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுதான். சில பேருக்கு எறும்பு கடிச்சா கூட ஐயோ அப்பான்னு கத்துவாங்க, சில பேரு ஹார்ட் ஃபெயிலியர்னா கூட ஆபரேஷன் முடிஞ்சு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போவாங்க. ஒருத்தர் எடுத்துக்கிறது தான் வலி. இன்னொன்னு, அழகு குத்திக்கிறவங்க தான் விருப்பப்பட்டு தான் போய் குத்திக்கிறாங்க. அப்ப அந்த வலியை வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஏற்கனவே வேற சொல்லி வச்சிருக்கோம், அதனாலையும் வலி இருக்காது. ரெண்டாவது, போர் வீரர்கள் வந்து காயப்பட்டா உடனே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த போர் முடிகிற வரைக்கும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி எடுப்பாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊசியை வச்சு குத்தும் போது மேல் உள்ள தோல்ல தான் குத்துறோம், குத்தும் போதே கொஞ்சம் சதைய பிச்சு எடுத்துதான் குத்துவாங்களாம். அப்ப கொஞ்சோண்டு ரத்தம் வெளியே வந்துட்டு உடனே உறைஞ்சிரும், திருப்பி ரத்தம் வெளியில கொட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால ரத்தமும் என்ன பண்ணாது, ஒளிக்கிட்டே இருக்காது. ரத்தம் அதிகமா பார்க்காதனால யாருக்கும் பயம் வந்து படபடனும் ஆக மாட்டாங்க, இந்த நரம்பு தளர்ச்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, எப்படி கிளியாம இருக்கு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்பிரிங் பேலன்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பொருள் 12 பவுண்டு அதை கட்டி அதை போட்டோம்னா 12 பவுண்ட் காட்டும். அதை 2 கொக்கி போட்டு கட்டினோம்னா ஒரு இடத்துல எவ்வளவு காட்டும், 6 காட்டும். நம்ம குத்தும் போது எத்தனை 6 இடத்துல குத்துவாங்களாம். அழகு குத்தி தொங்க விடும் போது 6 இடத்துல குத்துறாங்க. அப்போ உங்களுடைய வெயிட் என்ன ஆயிரும், பரவல் ஆயிரும், ஒரு இடத்துல 2 கிலோக்கு மேல இருக்காது. அதனால அவர் என்ன சொல்றாரு, இதை கிளியறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ வேணா ஒரே ஒரு இடத்துல குத்தி தொங்க விட்டு பாரு அப்படின்றத அவரோட மெசேஜ். ஸோ அவர் வந்து ரொம்ப அழகா அதை சொல்றாரு. அந்த மாதிரி அழகு குத்துற விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரியான உளவியல் ரீதியான அட்டாக் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்போ இந்த அழகு குத்துறத வந்து ஒரு டாக்டர் இப்படி சொன்னதை அவர் சொல்றாரு, ஏன் இந்திரகுமாருக்கு வந்து இதெல்லாம், மருத்துவ மாணவராகிய இந்திரகுமார் இந்த பித்து பிள்ளை விளையாட்டில் தெய்வீகம் காண்பது என்பது மன்னிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த குடகாமா மோசடி அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இயேசுவ சிலுவையில் அரைஞ்ச போது அவருக்கு முள் முடி வச்சாங்கல்ல, அதுல இருந்து ஒரு முள்ளு வந்து கீழே விழுந்து ஒரு பாதிரியார் வந்துருச்சாங்க. அந்த முள்ளை வச்சு இவங்க எல்லாத்தையும் மருத்துவம் பாக்குறாங்களா, எல்லாத்துக்கும் குணம் ஆகலாம். அதுதான் குடகாமா மோசடின்னு சொல்றாங்க. அதை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எப்படி நம்புறீங்க, நானா தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சில கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, அந்த குடகாமா சர்ச்சிலிருந்து அசல் இயேசுவின் முள் தான்
என்று வலியுறுத்தும் தம்பியப்பனும் பெர்னாண்டோவும் என் ஐயப்பாடுகளை தெரிவிப்பார்களா? ஜெயமோனா பாதிரியார் இலங்கையில் வந்து இறங்கிய தேதி என்ன? அந்த முல்லை கொண்டு வந்தது பற்றி கஸ்டம் ஆபீஸ்ல சொல்லியிருக்காரா? வந்த உடனே இந்த அதிசய முல்லை பத்தி விளம்பரப்படுத்தினாரா? இதை யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? இதையெல்லாம் இந்த முள்முடி இன்னும் வேற யார்கிட்ட எல்லாம் இருக்கு? ஒரு முள் தான் வச்சிருக்க, மற்ற முள்ளாம் யார்கிட்ட இருக்கு? ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஏசு 3 ஆணையும் வச்சுதான் அரைச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய உலகத்துல இருக்க சர்ச்சில் பூரா அந்த ஆணி என்கிட்ட தான் இருக்குன்னு நிறைய சர்ச்சில் வச்சிருக்காங்களாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இத வச்சு வியாபாரம் பாக்குறாங்க அப்படின்றது அழகா தெரியுது. ஆமா, அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயிர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த உயிர் போய் ஆவிகள் இருக்குது, ஒரு உயிர்ல இருந்து இன்னொருத்தர் மறுபிறவி, இதுக்கெல்லாம் அவர் வந்து அழகான ஒரு விளக்கம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, உயிர் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, மூச்சு சுவாச ஓட்டத்தால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு சக்தி. அந்த சக்தியின் மூலமாக குளுக்கோஸ், புரதம், கொழுப்பு ஆகிய சத்துக்கள் ஆற்றலாக மாற்றப்பட்டு பயனுள்ளவை ஆகிறது. இதுதான் உயிர், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு மெழுகுவர்த்தி எரிவதற்கு இதை ஒப்பிடலாம். மெழுகு உருக்கி விடாமல் அது எரிபொருளாக மாறாமல் இருக்குமானால் ஒரே மெழுகுவர்த்தியை எத்தனை தடவைனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு உயிர் போன பிறகு உடல் அழுகாம இருந்துச்சுன்னா, இந்த மூச்சு காட்ட மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் அது உயிர் வந்துதான் போகுது. ஆனா உடல் என்ன ஆயிடும்? அழுகிடும். அப்ப திருப்பி இந்த மூச்சு போய் இன்னொரு இடத்துல எல்லாம் போய் இருக்கிறதுக்கான எந்த இயங்கு தளமும் அதுக்கு ஏற்புடையது இல்லை. அதுக்கு ஒரு வடிவமும் கிடையாது, அதுக்கான ஆற்றலும் அதுக்கு கிடையாது. அவ்வளவுதான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, 1978 கொழும்பு மருத்துவமனையில மூளையில ரத்தம் போக்குனால ஒரு பையனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவனுடைய ரத்த கசிவு காரணமா மூளை இயங்காதனால மூச்சு நின்று இருந்துச்சு. அப்ப அவனை செத்துனா டிக்ளேர் பண்றாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அவனுக்கு சுவாசம் கொடுத்து அவனுக்கு சில சிகிச்சை எல்லாம் செஞ்சு 2 நாள் அவனால சுவாசம் பண்ண முடிஞ்சிச்சான். அப்ப 2 நாள் அவன் உயிரோட இருந்தானா. அடுத்த 2 நாள் கழிச்சு திருப்பி சுவாசம் நின்றுச்சு. அப்போ இறந்த தேதி அவனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவீங்களா, அதுக்கப்புறம் சொல்லுவீங்களா? அப்போ அந்த மூச்சுன்றது, அந்த சுவாசம்ன்றது எவ்வளவு நாளைக்கு அந்த சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது வரைக்கும் நம்மளால உயிரோட இருக்க முடியும். உயிர் என்பது தங்கி இருக்க எப்போதுமே ஒரு உடல் தேவை. உடலை விட்டு பிரிந்து அது எங்கேயும் எதிலையும் தங்க முடியாது. அறிவியல் பரிசோதனைகளில் மனத்தை சார்ந்தவர்களான காதல், அன்பு, கோபம், வெறுப்பு, கொடுமை, இரக்கம், இது எல்லாமே மூளையில் உள்ள அதன் தொடர்புடைய தனித்தனி நரம்புகளை மின் அதிர்வு கொடுப்பதன் மூலமாக உருவாக்க முடியுது. மூளையில் உள்ள அன்பு காட்டணும்னா ஒரு நரம்பு வந்து ஸ்டிமுலேட் ஆகணும், அப்ப நமக்கு அன்பு காட்ட முடியுது. கோபம் வரணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் ஸ்டிமுலேட் ஆகணும். இதுதானே ஒழிய இது வந்து தெய்வீகம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்றத அவரு சொல்றாரு. அதனால ஆத்மா என்றோ ஆவி என்றோ எதுவும் கிடையவே கிடையாது அப்படின்றதையும் சொல்றாரு. கடைசியா இவருடைய மரணப்படுக்கை, 80 வயசு ஆகுது, இவருக்கு புற்றுநோய் வருது, அப்போ கேன்சர். அப்ப இவர் வந்து தீவிர சிகிச்சையில இருக்காரு. இவருக்கு வந்து முதிர்ந்த வயதினால சிகிச்சை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னை இன்னும் சில காலம் குறைந்த அளவிலாவது உழைக்குமாறு செய்திருக்கும். அதாவது ஏதேனும் சிகிச்சை செஞ்சிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நான் உழைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதனால நான் மருத்துவர்களை பாராட்டுறேன். உழைக்குமாறு செஞ்சா அந்த மருத்துவர்களை நான் பாராட்டுறேன். ஆனால் நான் படுத்த படுக்கையாய் வீழ்ந்து எனக்கோ மனித குலத்துக்கோ பயனற்று போகும்போது நான் கருணை மரணத்தையே விரும்புவேன். ஆனால் நாட்டிற்குள்ள சட்ட திட்டங்களின்படி அவர்கள் என்னை சாகடிக்க முடியாது. எனினும் நான் குணமடைய வேண்டி சாய்பாபாதன் சாம்பலை உட்கொள்ள மாட்டேன் அல்லது மொரார்ஜி தேசாய் வழியாக மூத்திரம் மருந்தவும் மாட்டேன். சாகிற தருவாயில எவ்வளவு பைத்தறிவு பேச முடியுது இந்த மனுஷனுக்கு. நான் வந்து பொழைக்கணுன்றதுக்காண்டி எனக்கு சிகிச்சை பண்ண முடியும்னு சொல்லிட்டா கூட நீ கொடுக்குற விபூதி எடுத்து பூசி பொழைப்பேன்னு நான் அந்த நேரத்துலயும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு ஒரு நிதானம், என்ன ஒரு தெளிவு, என்ன ஒரு கான்பிடன்ஸ். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த நேரத்துல
ஆர்குமெண்ட்ஸ் வருது சோஷியல் மீடியால எல்லாத்துலேயுமே. நம்மளுடைய அடுத்த தலைமுறையினரை நம்ம சரியான முறையில் அரசியல்படுத்த வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்குமெண்ட்டை எப்படி மெச்சோர்டா பக்குவமாக நம்ம கையாளணும். அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மனத்தடைகள் இருக்கு. அந்த 6 விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் இப்போ விடைபெறலாம்னு நினைக்கிறேன். அந்த தடை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம அடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த புத்தகம் ஆய்வுரை செய்யலாம், மதிப்புரை செய்யலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எப்படி செய்யணும் அப்படின்றத பத்தியும் புத்தகம் எப்படி எழுதணுன்றத பத்தியும் நேரு அண்ணா ஒரு ஒர்க் ஷாப்பை நடத்துனாங்க. ஏன் நடத்துனாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் காரமா சில நேரம் நம்ம எதையுமே சொல்லி கொடுக்காம போயிடுறோம். என்ன அப்படின்னா, இப்படி நான் நிற்கிறேன்ல, இப்போ இந்த புத்தகத்துல இருக்கிறத நான் எப்படி ஒண்ணு விடாம படிக்க முடியுது அப்படின்னா, நீங்க பாக்குறீங்கல்ல 1-2 பாயிண்ட் இப்படி ஒன்னொன்னா எழுதியிருப்பேன். இதை ரெஃபர் பண்றதுக்கு எத்தனாவது புக்ல எத்தனாவது நம்பரை பார்க்கணும் அப்படின்னு போட்டிருப்பேன். அப்புறம் புக்ல இந்த மாதிரி குறிப்பு வச்சிருப்பேன், எந்த இடத்தை தூக்குனா எந்த குறிப்பு வரும்னு. ஸோ இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயங்களை நம்ம சொல்லித்தர தவறிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிட்டனால இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ன்ற எண்ணம் நம்ம தவற விட்டுறோம். அதனால நம்மளால அடுத்த தலைமுறையினரை கனெக்ட் பண்ண முடியாம போயிருது அப்படின்னு உளவியல் ரீதியா சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, எங்களுக்கெல்லாம் யாருக்கா கற்றுக் கொடுத்தா? நாங்களா தானே கற்றுக் வந்தோம். அவங்களும் எவ்வளவு புக்கு படிக்கிறாங்க, படம்லாம் பார்க்க தெரியுது, ரீல்ஸ்லாம் பார்க்க தெரியுது, கத்துக்க வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப இருக்க Z ஜெனரேஷனால தானா கத்துக்க முடியாது. நம்ம தான் ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்கணும். மேபி இந்த புத்தக ஆய்வை கூட எப்படி பண்ணலாம், எப்படி படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை எடுத்துக்கணும், எப்படி சொல்லணும், அந்த மாதிரிலாம் கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஒரு புத்தக வாசிக்கணும்னா கூட நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நமக்கெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? நம்ம தானே கற்றுக் கொடுத்தோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளில வரணும். அடுத்தது பிஸி ட்ரெப். நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நானே எனக்கே டைம் இல்லை, நான் யாருக்கு சொல்லிக் கொடுக்கறது? அப்படி பிஸியாவே இருந்தோம் அப்படின்னா அடுத்தவங்களோட நம்மளால கனெக்ட் ஆக முடியாது. அப்ப அவங்க அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, நம்ம எதிர்த்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அவங்களோட உட்கார்றதுக்கு நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணணும், கட்டாயமா அமைக்கணும். மூணாவது அதுக்கடுத்து என்னன்னா அசம்ஷன். கண்ணு பார்த்தா கை செய்யணும்ல. நிறைய நேரம் நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்தோம் சொல்லுவோம், கண்ணு பார்த்தா கை செய்ய வேணாமா? செய்யாதுங்க. இப்போ வரவங்களுக்கு செய்ய முடியாது, கண்ணு பார்த்தாலாம் கை செய்ய முடியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒன்று ஒன்றா. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ராப் எல்லாம் இல்லாம நம்ம இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்து வெளில அடுத்த இருக்க தலைமுறையினரோட நல்ல இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டை மெச்சோர்டா வச்சுக்கிட்டு கோவூர் அவர்களுடைய அந்த வழிமுறையில நம்ம அவங்களோட அணுகணும் அப்படின்னா நிச்சயமா அடுத்த தலைமுறையினரை நம்ம நல்லாவே நெறிப்படுத்துவோம் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.